ஜாப விட்டுட்டு பிசினஸ்க்குள்ள வர்றதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கணும். வேலை பிடிக்கல, லீவு கிடைக்கல, டைமே இல்ல. இந்த மாரி காரணங்களுக்காக வேண்டி மட்டும் தயவு செய்து பிசினஸ்க்குள்ள வராதீங்க. ஏன்னா, பிசினஸ் பண்றது ஜாப்ப விட சுலபமான பாதை கிடையாது. பிசினஸ்க்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நம்ம மனசுல ஒரு தாகம் இருக்கணும். நம்ம பிசினஸ நாம உருவாக்கணும், வளர்க்கணும், அதுல எப்படியாவது வெற்றி அடையணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம மனசுல தீவிரமா இருக்கும்போது தான், பிசினஸ்ல வரக்கூடிய பிரச்சனைகளையும், அழுத்தங்களையும் தாங்கிக்கிட்டு நம்ம முன்னேற முடியும். நம்ம பிசினஸுக்கு நாம ராஜா தான். ஆனா ஒரு ராஜாவுடைய வாழ்க்கை சராசரி மனிதனுடைய வாழ்வை விட சுலபமானது கிடையாது. ஒரு ராஜா அதிகாலையில எழுந்திருக்கணும், உடற்பயிற்சி செய்யணும், உடலையும் மனதையும் வலுவா வைத்திருக்கணும், அமைச்சர்கள சந்திக்கணும், மக்கள் பிரச்சனைகள தெரிஞ்சுக்கணும், அதுக்கு தீர்வு கொடுக்கணும். தான் விரும்பிய உணவுகள் எல்லாத்தையும் உண்ண முடியாது. தான் விரும்பிய இடத்துக்கெல்லாம் செல்ல முடியாது. எதிரிகளுடைய சூழ்ச்சிகள முறியடிக்கணும். தன்னை சுற்றி இருப்பவர்களுடைய சூழ்ச்சியிலிருந்து கவனமா இருக்கணும். ஒரு ராஜாவுடைய வாழ்க்கை அன்றாடம் பொறுப்புகள் நிறைந்தது. அதே மாரி தான் ஒரு பிசினஸ்மேனுடைய வாழ்க்கையும். வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு பிசினஸ் பண்றவங்க ரொம்ப சுதந்திரமாகவும், நெனச்ச நாட்கள்லாம் லீவ் எடுக்கிற மாரியும் தோணும். ஒரு பிசினஸ் மேனால அப்படி சுலபமா வாழ முடியாது. 24/7 கமிட்மெண்ட்டா இருக்கும். எல்லா சூழ்நிலையும், எல்லா நேரத்துலயும் தயாரா இருக்கணும். பிசினஸு சுதந்திரம் மட்டும் கிடையாது. அது ஒரு பொறுப்பும் கூட. அந்த பொறுப்ப ஏற்றுக்க தயாரா இருந்தா மட்டும் தான், ஜாப விட்டுட்டு பிசினஸ்க்குள்ள வரணும். நன்றி.